முன்னொரு காலத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் கலரே இல்லாமல் இருந்ததுங்களாம். அப்போது கடவுள் நான் நாளைக்கு காலையில் இந்த ஆலமரத்துக்கடியில் இந்த காட்டில் உட்காந்துக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கலர் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் போயிட்டா தான் இருந்தது, எல்லா பறவை எல்லா விலங்கு எல்லாமே. ஆனால் கலர் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் காலங்காத்தாலேயே எழுந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்ததுங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணார், மயிலுக்கு அழகான பச்சை தோகை, அப்புறம் அதுக்கு இறகுகள், கண்கள், நீல கலர் கழுத்து, கிழக்கி பச்சை கலர், அதுக்கப்புறம் புறாவுக்கு ப்ரௌன் கலர், வெள்ளைப்புறாவுக்கு வெள்ளை கலர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்கள் எல்லாத்தையும், காக்காய்க்கு கருப்பு கலர், இந்த மாதிரி கலர்கள் எல்லாம் கொடுத்து, குருவிக்கு ப்ரௌன் கலர், இப்படிலாம் கொடுத்துட்டு ரொம்ப நாழி ஆகிடுத்து. ஒரு 12 மணி 1 மணி ஆகிடுத்து. காலங்காலத்திலே வந்துடுதுல்ல கடவுள், திருப்பி அது வானத்துக்கு கிளம்பி போகணும்ல. அப்போ ஒரு பறவை பறந்து வந்தது. அது அப்போ தான் வீட்டிலேருந்து பறந்து வந்துட்டுருக்கு. இத்தனை பறவைகள்லாம் கலராக சந்தோஷமாக பறந்துன்னு போயிட்டுருக்குது. ஆஹா, சந்தோஷப்பட்டு அதை பார்த்துட்டு அந்த பறவை வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு, தானும் கலர் வாங்கிக்கணும் அப்படின்னு. ஆனால் இத்தனை பறவைகள்னு சொல்லிட்டு அங்கே கலரே இல்லை. வேஸ்ட்டு, நீ போகிறது ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் எல்லோரும் கலர் போட்டாச்சு, இதை கடவுள் மேலே வானத்துக்கு கிளம்பிட்டே இருக்கு, நீ போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பறவை சொல்லிட்டு, எனக்கு வந்த தடங்கல்களும், எனக்கு வந்த இடைஞ்சல்களும், எனக்கு வந்த கஷ்டங்களும் கடவுளுக்கு தெரியும். அதனால் நான் கடவுளை போய் கையை கூப்பிட்டாது வந்துடுறேன், எனக்கு கலர் ஆட்டெல்லாம் போயிட்டு போகிறது அப்படின்னு விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட கடவுள் தன்னை புரிஞ்சுப்பார், தனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு பறந்து போச்சு. அது மற்ற பறவைகள் சொன்னதெல்லாம் நிஜம்தான். பார்த்தா எல்லா கலர்களுமே எல்லாமே தீர்ந்து போயிருந்தது. அப்போ அந்த கடவுள் கேட்டேன், என்னப்பா இவ்வளோ நாள் கழிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கடவுளை, வர வழியில் பெரிய புயல் அடிச்சுது, பெரிய மழை பெஞ்சுது, பெரிய பெரிய களைகள்லாம் முடிஞ்சு கையில் காலெலாம் அடிபட்டுது, ரெக்கையெல்லாம் உடஞ்சிது. இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு நான் நீங்கள் கலர் கொடுப்பங்கன்னு ரொம்ப ஆசையோடு ஓடி வந்தேன். நீங்கள் கலர் கொடுக்காட்ட கூட பரவாயில்ல, உங்களை நான் வணங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் பலன் கொடுக்காம நான் போவேன்னா என்ன, திரும்ப அப்படின்னு சொன்னேன். அந்த பறவை திரும்பித்து அதோட ஒரு ரெக்கையில் ஒரே ஒரு தூரிகை ப்ளூ கலர், ஒரே ஒரு தூரிகை ரெட்டு கலர், ஒரு தூரிகை பச்சை கலர், ஒரு தூரிகை வெள்ளை கலர், ஒரு தூரிகை நீல கலர் வச்சு அந்த பறவை பஞ்சவர்ண கிளியாயிடுத்து. 5 கலர்களோட அது பொறுமையாகவும் முயற்சி பண்ணத்தினாலையும் அது ஒரு வானத்தில் பறந்து வந்தது. ஆஹா, எங்களுக்கெல்லாம் ஒரு கலர் தான், அவனுக்கு 5 கலர் இருக்கே அப்படின்னு மற்ற பறவைகளும் அதை பாராட்டுகள். இது குழந்தைகள் கதை மாதிரி இருந்தாலுமே கூட எவ்வளோ தடங்கல்கள் வந்தால் நம்ம முயற்சி பண்ணோம்னா கடவுள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுப்பார்.